நாங்களும் போரிடத் தயார் அதிரடியாக அறிவித்த ரஷ்யா. அதிர்ந்து போயிருக்கும் அமெரிக்கா. வெல்கம் டு AIML மீடியா. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தொடங்கிய போரானது 1 மாதத்தை கடந்தும் நடைபெற்று வருகிறது. இந்த போரை துவங்கிய போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரான் மீதான தாக்குதல் 2 வாரத்தில் முடிவுக்கு வந்துவிடும், ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி நாங்கள் உலகமெங்கும் அமைதியை பரவச் செய்வோம் என்றெல்லாம் பேசி வந்தார். போரின் முதல் நாளிலேயே ஈரானின் உச்சபட்ச தலைவரான ஆயத்துல்லா அல் குமைனி அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இதனால் போர் விரைவில் முடிந்துவிடும் என்று உலக அரசியல் நோக்கர்கள் கருதிய நிலையில் ஈரானுடைய பதில் தாக்குதலானது மிகப்பெரிய அளவில் இருந்தது. இதன் காரணமாக வளைகுடா நாடுகளிலிருந்த அமெரிக்காவினுடைய போர் தளங்கள் மிகப்பெரிய சேதத்தை சந்தித்ததோடு மட்டுமின்றி இஸ்ரேல் மீதும் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது ஈரான். இதனால் அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகளின் பொருளாதாரம் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தது. போரில் தாங்கள் பின்னடைவை சந்திக்கிறோம், ஆகவே போரை விரைவில் முடிவுக்கு கொண்டுவர அதிரடியாக ஒரு முடிவை எடுத்துள்ளார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அது ஈரான் மீது போர் வீரர்களைக் கொண்டு தரைவழி தாக்குதலை நடத்துவது என்று. இந்த முடிவிற்கு ட்ரம்ப் வந்திருப்பதாக செய்தி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்த நிலையில், ஒருவேளை ட்ரம்ப் தரைவழி தாக்குதலை நடத்தினால் நாங்கள் ஈரானிய தரைப்படையுடன் சேர்ந்து போரிடத் தயார் என்று ரஷ்யாவின் செசன்யேன் போர்ப்படை பிரிவு பலவும் ஈரான் அரசிற்கு நேரடியாக செய்தியை அறிவித்துள்ளது. இது அமெரிக்க அதிபர் ட்ரம்பிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை அளித்துள்ளது. ஒருவேளை அமெரிக்க தரைவழி தாக்குதலை ரஷ்யாவின் செசன்யேன் போர்ப்படை பிரிவுடன் இணைந்து ஈரான் எதிர்கொண்டால் அது 3வது உலக யுத்தத்திற்கு துவக்கமாக அமையுமா என்றும் விமர்சனங்கள் உற்று நோக்குகிறார்கள். மேலும் செய்திகளுக்கு AIML மீடியாவை தொடர்ந்து வாருங்கள்.